இது ஆடியோக்ளரோட புது ஹைரஸ் டேக். இது கேசட்டோட M2 டைப் சி கேபிள். இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஃபுல் ஹைரஸ் டேக்னே சொல்லலாம். ஏன்னா 32 பிட் 384 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைரஸ் டேக். இதில் ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் லைட்டு கூட இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஃபுல் வால்யூம் வச்சு நம்ம ஒரு சாங்கை கேட்டாலும் அந்த சாங்கில் உள்ள முழு டீட்டெயிலையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த டேகை வந்து நான் பிசியில் யூஸ் பண்ணேன். சவுண்டு பட்டையை கிளப்புதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. மொபைலில் பிசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் M2 கேபிளை கம்பேர் பண்ணும்போது இதோட சவுண்டு வந்து கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா M2 கேபிளில் வந்து கொஞ்சம் வால்யூம் வச்சாலே வால்யூம் வந்து அப்படி பூஸ்ட் ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல் வால்யூம் வைக்கும்போது இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. ஆஃப் வால்யூமில் இது வந்து ரொம்ப லோவாக இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்டை கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ வால்யூம் வச்சாலும் சரி, வால்யூம் லோவாக இருந்தாலும் சரி, வால்யூம் ஹையாக இருந்தாலும் சரி, சாங்கில் உள்ள டீட்டெயில்ஸுங்கிறது மிஸ் ஆகலை. ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் வந்து லோ வால்யூமில் ஒரு மிட் வால்யூமில் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரிச்சான பேஸ் இருக்குது. ஃபுல் வால்யூம் வைக்கும்போது பேஸ் இருக்குது. சாங்கில் உள்ள நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேசட்டோட டைப் சி கேபிளை பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு இன்பில்ட் சவுண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதோட வாய்ஸும் நல்லா கிளியராக இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஒரு 4 விதமான ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி இதில் வந்து ஒரு கேம் மோட் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அப்புறம் ஹைஃபை மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்குது. 2 சைடு மைக் இருக்குது. இது ஒரு நல்ல குவாலிட்டியான வாய்ஸை தருது. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எந்த ஐஎம்லனாலும் மாட்டிக்கலாம். அதாவது 0.78 mm ப்ளக்கிங் இருக்கிற எந்த ஒரு ஐஎம்லையும் இந்த கேபிளை மாட்டி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் நியர்லி ஒரு 900 வந்த மாதிரி வருது. ரெண்டுமே சேம் தான். ஆனால் ஃபுல் ஆடியோன்னு மட்டும் ப்ரிஃபர் பண்ணும்போது இந்த ஒரு டேகை யூஸ் பண்ணுறது நல்லது. இதோட ப்ரைஸ் வந்து 850 வருது. இது கூடவே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பவுச்சும் கொடுத்துட்றாங்க. இதுக்குள்ள நம்ம ஒரு ஐஎம் அப்புறம் டேக் ரெண்டையுமே வச்சு கொண்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது. 850க்கு இது ஒரு ஒர்த்துனே சொல்லலாம்.